ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து சாண்ட்விச் எதுவுமே கடையில் வாங்கி சாப்பிடல. ஹஸ்பண்ட் எதுவாக இருந்தாலும் நீ வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னார். சரி பிரெட்டு கடையில் வாங்கிக்கலாம், ஆனால் டொமேட்டோ சாஸ் எல்லாமே கொஞ்சம் வீட்டில் செஞ்சால் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி சரி வேலை எதுவும் இல்லை, அதனால் அதை மட்டும் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி போன வாரம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார் உழவர் சந்தையிலேருந்து 6 கிலோ 100 ரூபான்ட்டு. சரி கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிடலாமேன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தேவையான தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் வந்து தனியாக அதை ஆற வச்சுட்டேன். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி தக்காளியோட விதையெல்லாம் அறப்படாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் வந்து ஃபில்ட்ரு பண்ணதை தக்காளியை வச்சுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டேன். ஏன்னா காரம் கம்மியாக இருக்கும், கலர் வந்து நமக்கு நல்லா கொடுக்குங்கிறதுனால. அப்புறம் தேவையான அளவு சுகர், அது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் வினிகர் ஆட் பண்ணி இறக்கியாச்சு.